ఒక చిన్న కథ. சாய்ராம் குட்டீஸ், நாம எல்லாரும் குட்டி குட்டி சில்ட்ரன் இல்லையா? குட்டி குட்டி சில்ட்ரன் எல்லாம் குட்டு சில்ட்ரனா இருக்கணும். குட்டு சில்ட்ரனா இருக்கிறதுனா என்ன? சுவாமிக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிற சில்ட்ரனா, சுவாமி சொல்கிறபடி நடக்கிற சில்ட்ரனா இருக்கணும். அப்படி இருக்கணும்னா நாமெல்லாம் என்ன பண்ணணும்? டோன்ட் வரி. அந்த கேள்விக்கு நம்ம சுவாமியே ஒரு அழகான சின்ன கதை மூலமாக பதில் சொல்கிறாங்க. கதை கேட்க ரெடியா? இத்தாலி நாட்டில் ஆண்டனின்னு வயலின் செய்கிறவர் ஒருத்தர் இருந்தார். அவர் வயலின் ரொம்ப சூப்பராக செய்வார். அவர் செய்கிற வயலின் வேர்ல்டு ஃபேமஸ். ஆனால் என்ன, நம்ம ஆண்டனி ஒரு வயலின் செய்யறதுக்கே 1 வருஷம் எடுத்துப்பாராம். அம்மாடியோ, அவ்வளோ கஷ்டமா வயலின் செய்யறது? நாம் நினச்சா மாதிரியே அவர் ஃப்ரெண்டுக்கும் இப்படி தான் தோணிச்சான். ஒரு நாள் அவரோட ஃப்ரெண்டு, ஆண்டனி நீ ரொம்ப நல்லா வயலின் செய்கிற, உன்ன மாதிரி யாருமே வயலின் செய்ய முடியாது. பிரச்சனை என்னன்னா, ஒரு வயலின் செய்யறதுக்கே நீ 1 வருஷம் எடுத்துக்கிற. அது சரியா? அதனால உனக்கு என்ன வருமானம் வரும்? அதை வச்சு உன் குடும்பத்தை காப்பாற்ற முடியுமா? பணம் இல்லாமல் நிம்மதியாக இருக்க முடியுமா? மனசு தாங்காம கேள்வி மேல கேள்வி கேட்டாரு. அதுக்கு நம்ம ஆண்டனி என்ன பதில் கொடுத்தாரு தெரியுமா? சூப்பரான பதில். மை டியர் ஃப்ரெண்ட், நான் எதுக்காக இந்த வயலின் செய்கிறேன் தெரியுமா? என் ஃபேமிலியோட திருப்திக்காகவோ என் சந்தோஷத்துக்காகவோ இல்லை. ஐ எம் டூயிங் ஃபார் மை காட். என் கடவுளுக்காக பண்ணுறேன். கடவுளுக்கு பண்ணுறதுனா எப்படி? சும்மா அப்படி இப்படின்னு ஏதாவது பண்ண முடியுமா? பர்ஃபெக்டாக பண்ணணும். ஏன்? காட் இஸ் பர்ஃபெக்ட். பர்ஃபெக்டாக இருக்கிற காடுக்கு பர்ஃபெக்டாக பண்ணணும். அப்போ தான் காட் வில் பி ஹாப்பி அப்படின்னாரு ஆண்டனி. வாவ்! இந்த பதில் கேட்ட உடனே ஃப்ரெண்டு அசந்து போயிட்டார். ஆண்டனி கிட்டேருந்து இப்படிப்பட்ட பதிலை அவர் எதிர்பார்க்கவே இல்லை. சரி குட்டீஸ், இந்த கதை மூலமாக நாம் என்ன தெரிஞ்சுக்கணும்? நமக்கு என்ன மெசேஜ்? எந்த ஒர்க் பண்ணாலும் பர்ஃபெக்டாக பண்ணணும். நம்ம சுவாமிக்கு ஹாப்பியாக இருக்கிற மாதிரி, பிடிச்சிருக்கிற மாதிரி செய்யணும். வேதத்தில் என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? சர்வ கர்ம பகவத் பிரீத்தியர்த்தம். செய்யற வேலை எல்லாமே பகவானோட பிரீத்திக்காக செய்யணுங்கிறது தான் இதோட மீனிங். ஸோ இனிமே நாம் எல்லாரும் என்ன பண்ணணும்? எந்த வேலை ஸ்டார்ட் பண்ணாலும் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரேயர் பண்ணணும். சுவாமி, நான் பண்ணுற வேலை நல்லா வரணும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு கிடைச்சா போதும். இப்படி ப்ரே பண்ணிட்டு பண்ணினா நாம் தப்பே பண்ண மாட்டோம். பண்ண முடியாது. நாம் பண்ணுறதெல்லாம் பர்ஃபெக்டாக வரும், சுவாமிக்கும் பிடிக்கும். அது போதும். செய்யலாமா குட்டீஸ்? God bless. All the best. Jai Sai Ram.